ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வடகறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வடகறி ரெசிபிக்காக நான் கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணி நம்ம இந்த போல் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ஆயில்லெஸ் வடகறின்னு சொல்லலாம். ரொம்ப ஆயிலாக சேர்க்க வேணாம், இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். நான் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வந்து ஆயில் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்ய போகிறோம். இது ஆல்ரெடி நான் நம்ம சேனலில் வந்து ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பேன். நான் செகண்ட் டைம் வந்து போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, பட்டை, லவங்கம், சோம்பு அதை எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு ஆட் பண்ணியாச்சு. கடுகு ஆட் பண்ணதும் சோம்பு, பட்டை, லவங்கம் அதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது பொரியட்டும். அதுக்குள்ளே நம்ம பக்கத்தில் ஒரு பேனில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து தட்டி எடுத்துக்கலாம். ஒரு அடை போல் தட்டி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு மாவு வந்து அடை போல் தட்டி எடுத்துக்கிறோம். இது வந்து ஆயிலில் போட்டு செய்யலாம், இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு கூட செய்யலாம். இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா கறிவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்கிறோம், ஆயிலும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். பக்கத்தில் நம்ம அடைப்புல தட்டி எடுத்துருக்கோம் இல்லையா, அதை திருப்பி போட்டு நல்லா வேகிற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி அடைக்கெல்லாம் தட்டி எடுத்துக்கலாம். இன்னொன்று போட்டுடலாம். நம்மக்கிட்ட எவ்வளோ மாவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அடைகளாக வந்து மீடியம் சைஸில் தான் போட்டு எடுத்திருக்கேன். நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். வடகறியில் எப்போவுமே இஞ்சி பூண்டு விழுது போட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு போடாமல் கூட வடகறி செய்யலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், தக்காளி கூட நல்லா மேஷ் ஆகியிருக்கு. இப்போ நம்ம மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், இருந்தாலும் நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடைகளை வந்து இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கலாம். வடகறிக்கு நம்ம உருண்டைகளை கூட உதிர்த்து எடுத்துப்போம், அதே மாதிரி வடைகளையும் உதிர்த்து எடுத்துப்போம். அதே போல் தான் இந்த அடைகளையும் வந்து உதிர்த்து எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து கொதி வர டைமில் நான் வந்து உதிர்த்து வச்சுருக்க அடைகளை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கூட தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேகும். இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம், அதாவது வந்து ஜாடியில் இருக்க இல்லையா, மாவு அரைச்சோம் இல்லையா, அந்த தண்ணி கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்து கொதி வந்துட்டுருக்கு. மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக நம்ம வடகறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக ஆயிலே இல்லாமல், ஆயில் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக வந்து வடகறி செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப மணமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கொத்தமல்லி தழையை வந்து லாஸ்ட்டாக தூவி எடுத்துக்கலாம். தூவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இட்லி, தோசைக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, பூரிக்கு கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இன்ஸ்டண்ட்டான இந்த வடகறி ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நம்ம வடகறி ரெசிபி. மணமாக இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. அப்படியே இட்லியில் ஆட் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.